இன்றைக்கு நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தருணம். நாடு போற்றுகின்ற 4 ஆண்டு ஆட்சியினுடைய தலைவர்கள் தந்து இன்றைக்கு ஒரு வளமான தமிழகத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற 5வது ஆண்டிற்குள் அவர் அடியெடுத்து வைக்கின்றார். நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய தமிழகம் ஒரு தலை சிறந்து உயர்ந்து நிற்கிறது. ஒரு உதாரணமா பார்த்தோம்னா சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இன்றைக்கும் இந்திய துணைக்கண்டத்தில் பட்டினி சாவுகள் நடைபெறுகின்ற ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராது என்று உறுதிப்படுத்துகின்ற ஒரு முத்தான திட்டங்கள். உதாரணமாக மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள், தன்னுடைய கல்வியை கனவாக வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நனவாக்குவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், உயர் படிப்பிற்கான அரசு நிதியுதவி திட்டம், அதே போல் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள், இவையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. எனவேதான் 9.6% ஒரு மகத்தான வளர்ச்சியை இந்த அரசு வெட்டியிருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று அண்ணாவே நாடாளுமன்றத்தில் போய் கூக்குரலை விட என்ற காலகட்டம் இருந்தது. இன்றைக்கு அதே அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி தொடர்ந்து நடந்த நம்முடைய அரசு அவர்களுக்கெல்லாம் சவால் விடுகின்ற விதத்தில் பொருளாதாரத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் 2வது மாநிலமாக உயர்ந்திருப்பது என்பது நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்று சாதனை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அனைத்து துறைகளிலும் ஒரு சரித்திரத்தை படைக்கின்ற நம்முடைய தலைவருடைய ஆட்சி பால்வளத்துறையிலும் ஒரு சரித்திர சாதனையை இன்றைக்கு படைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவருடைய கால்நடைகளுக்கு சிகிச்சை தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் மருத்துவர்களை தேடி செல்லக்கூடிய நிலையை மாற்றி அவர்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல கூப்பிட்டு அவங்க பேசுகின்ற போது உடனடியாக இந்த மையத்திலிருந்து அதை பெற்று அவர்கள் அதற்கான மருத்துவர்களை தொடர்புபடுத்தி அந்த சிகிச்சைகளை அவர்கள் இல்லம் தேடி சென்று செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை இன்றைக்கு நம்முடைய துறை ஏற்படுத்துகின்றது. இது மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திட்டமாக நாங்கள் கருதுகிறோம். தம்பி, நாங்க விற்பனை விலையை பொறுத்தவரையில் தலைவர் அவர்கள் மக்கள் மீது எந்த கூடுதல் சுமையும் வேண்டாம், அதை உயர்த்த வேண்டாம் என்ற முடிவை அவர் முடிவெடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் 3 ரூபாய் குறைப்பேன் என்று சொல்லியிருந்தார். அதை இந்த ஆட்சி துவங்கியவுடன் நிறைவேற்றினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். விலை உயர்வை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி துவங்கிய காலகட்டத்தில் 3 ரூபாய் விலை உயர்த்தினார்கள். அதற்கு பின்னால் நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் 3 ரூபாய் ஊக்கத்தொகை என்று வழங்கினோம். அதுபோல் 6 ரூபாய் ஆச்சு. அதுபோன்று நல்ல தரமான பால் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 1% இன்சென்டிவ் கொடுத்தோம். அப்படி படிப்படியாக விவசாயியோட நிலைமைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். அதிக அளவுல கடன் தொகை குறைந்த வட்டியில முன்னார பாத்தீங்கன்னா வட்டி 15% இருந்து 9% அந்த வட்டியை குறைத்து நிறைய லோன் கொடுத்துருங்க. நான் தனியாவே ஒரு பிரஸ் மீட் வைக்க இருக்கின்றேன். ஸோ இப்படி நம்முடைய துறைக்கு நிறைய நம்ம அரசு முதல்வருடைய வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு முன்னெடுப்புகள் சாதகமாக எடுக்கப்பட்டது. நாங்க அதற்கான இலக்கை நிர்ணயித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆண்டு எந்தெந்த விவசாயிகள் தங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கு கடனுதவி போன்றவை தேவைப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கும், அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் அத்தனை விவசாயிகளுக்கும் அதை வழங்குவது, அதே போன்று எங்களுடைய சேவைகளை இன்னும் அதிகப்படுத்துவது, எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியும் போன்ற பணிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். கன்சியூமர்ஸை பொறுத்தவரை ஏற்கனவே தட்டுப்பாடு இல்லாமல் பால் பொருட்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதை இன்னும் மேம்படுத்துவதற்கான பணிகள் நாங்கள் என்னென்ன செய்ய முடியும் என்பதை படிப்படியாக ஆராய்ந்து படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் ஒரு முழுமையான நிலையை இந்த ஆண்டு அடையும். அமைந்த பிறகு எந்த அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு பால்வளத்துறை சார்பில் இருந்து, அது எந்த அளவுக்கு பயனர் பெற்றதா இருக்கு? இப்ப நான் அதுக்கு தனியாகவே ஒரு பிரஸ் மீட் நடத்தேன். ஆனாலும் ஒரு தோராயமாக சொல்லுங்க, கடந்த ஒரு 1.5 ஆண்டில் மட்டும்
நம்ம வந்து சுமார் 1000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் வழங்கி, இதை ஒரு சரித்திர சாதனையாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு 60,000 ரூபாய் செலவழித்தா ஒரு நல்ல மாடு வாங்க முடியும். அப்ப நீங்க பார்த்துடுங்க, அந்த அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு வந்து கடன் வழங்கி இருக்கின்றோம். நான் அதுக்குள்ள புள்ளி விவரங்கள் தரேன், எந்த வங்கியில இவ்வளவு நான் அடுத்த பிரஸ் மீட்ல நான் உங்களுக்கு சொன்னேன். இதை வந்து நம்முடைய கூட்டுறவுத்துறை மூலமாக நிறைய கொடுத்திருக்கோம். அவ நம்முடைய கூட்டுறவுத்துறை என்னுடைய எம்டியாக சார் தான் ரெஜிஸ்டராக இருந்தாங்க. அவர் மூலமா நாங்கள் அந்த நேரத்தில் வந்து கொடுத்திருக்கோம். எனவே இது ஒரு நல்ல சூழலை அமைத்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், முன்னால பால் ரொம்ப கிடந்தப்பா, இப்ப நமக்கு சஃபிஷியண்டா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு வரலாற்றுல வந்து பால் கொள்முதல், ஆவின் கொள்முதல் சொல்ல, சொசைட்டி கொள்முதல் நிறைய இப்பவும் இருக்குது. ஆவினே வந்து 38 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்யறது வந்து நம்முடைய தலைவருடைய ஆட்சியில தான். சிலர் வந்து இதுக்கு முன்னாடி 39 லட்சம் கொள்முதல் பண்ணு சொல்லாங்க. அது வந்து என்ன பொறுத்தவரை நான் ரெக்கார்ட் சொல்ல முடியும், அது வந்து கொரோனா காலத்துல, ஏன்னா மீது யாருமே கொள்முதல் பண்ணாங்க. ஆனா ஒரு ஸ்டெடி குரோத், ஒரு ஸ்டெடியா அந்த விவசாயிகள் மத்தியில் பாலை கொண்டு வர வேண்டிய சூழலை உருவாக்கி வாங்கிய உச்சம் என்பது 38 லட்சத்தி சம்தி. அது நம்முடைய தலைவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட உச்சம்.